மைவி3 பற்றி நம்ம யார நம்பர்னே தெரியல வீடியோ போட்டுட்ருக்கோம். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மைவி3 பற்றி போட்டாலே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எனக்கு எப்போ பணம் வரும், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போட்ட அமௌண்ட்டெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, இந்த மாதிரியெல்லாம் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக வீடியோ போட்டு சொல்யூஷன் சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி தான் ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கேஸோட அப்டேட்டை பற்றியும் நம்ம ஒவ்வொன்றா பொறுமையாக வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லிகிட்ருக்கோம். ஒரு சிலர் வந்து நான் இவ்வளோ காசு போட்டேன், கடன் வாங்கி போட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சிறுக சிறுக சேர்த்து வச்ச அமௌண்ட்டு ரூ. 1 ரூ. 2 கிடையாது. 1,21,000 சில்லற, அதாவது 1,21,000 சொச்ச அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டிருக்கீங்க. அது இல்லாமல் 60,000 பேக்கு, 30,000 பேக்கு, 3,000 பேக்கு, 350 பேக், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேக்குகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே போட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகிருக்கீங்க. மேக்ஸிமம் பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க, வித்ட்ரா பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரா பண்ணாமல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. எப்படா என்னோடய பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலர் ஆர்வ கோளாறில் வந்து பார்த்திங்கன்னா 4-5 பேர்த்த ரெஃபர் பண்ணி விட்டு அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 1,00,000 அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணி இப்போ அவங்களோட பணமும் வந்து பார்த்திங்கன்னா லாக் ஆகி தான் நிற்குது. நிறையா பேர்த்தோட கஷ்டம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தெரியுது எனக்கு. ரீசெண்டாக நான் இந்த வீடியோவை போட்டிருந்தேன், இந்த மாதிரி மைவி3 ஆட்ஸோட கேஸ் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போடும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீ பேச தெரியாமல் பேசுகிற, உனக்கு தெரியல அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாமையா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆப்பை பற்றி பேச போகிறேன், இல்லை ஒரு நிறுவனத்தை பற்றி பேச போகிறேன். எனக்கு தெரியாமையே நான் வந்து ஒரு ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சு தான் நான் ஒரு லிமிட்டோடு நிறுத்தினேன். ஸோ தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆழம் தெரியாமல் என்றைக்கும் காலை விடக்கூடாது. ஸோ அப்படி காலை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஆபத்தில் தான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆபத்தில் தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாட்டிகிட்டு நிற்கிறோம். நான் எனக்காக இதை வந்து நான் பேசலை, எல்லாருக்காகவும் பொதுவாக இதை பேசிகிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் இருக்குது, இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதை பற்றி முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் அடிபட்டுமே திருந்தாமல் இன்னும் நிறையா ஆப்ஸுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. எந்த ஒரு ஆப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி தரப்போகிறதில்ல. உங்களோட காசு, சொந்த காசு, உழைச்ச காசு தான் லாஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிந்திச்சு செயல்படுங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருத்த அடி விழும். ஸோ எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி இந்த வீடியோ போடும்போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சில கமெண்ட் போடுறீங்க, பேட் கமெண்ட் போடுறீங்க. எனக்கு பேட் கமெண்ட் போடுறவங்கள பற்றி எனக்கு கவலையே இல்லை. கஷ்டப்பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா காசு சேர்த்து போட்டிருக்காங்க. எனக்கு அவங்கள நினச்சா தான் வருத்தமாக இருக்குது. ஸோ வந்து அவங்களுக்காக தான் இந்த வீடியோலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனல் எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நான் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மைவி3 ஆட்ஸை பற்றி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா விரிவான வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிக்கோங்க.